உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் நிச்சயமாய் நீங்கள் ஆராதிக்கிற, நீங்கள் விசுவாசத்தோடு கூட நம்பி இருக்கிற தேவனாகிய கர்த்தருடைய வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழப் போகிறீர்கள். நீங்கள் இழந்ததை எல்லாவற்றையும் தேவன் புதியதாகவும் மேன்மையாகவும் இரட்டிப்பாகவும் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். ஆமென். எத்தனை பேர் உணர்றீங்க? தேவன் உங்கள் கூட தானே இருக்கிறார். வாக்குத்தத்தம் கொடுத்தவர், அவர் வாக்கு மாறாதவர் தானே. ஆம் தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக வானத்தையும் பூமியையும் படைத்த அருள்நாதர் இயேசுதான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமின் சந்ததியே, நீங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எதெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாத்தையும் தேவன் 2 மடங்கு ஆசீர்வாதமாய் கொடுக்க போகிறார். உங்கள் தலைமுறை கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட போகிறது. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என் நடுவிலே இருக்கிறார். நான் நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் தான் வாழ்வேன். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுப்பார். பரலோகத்தின் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து அவர் என்னோடு கூட கடந்து வருவார். அவர் நான் போகிற பாதையை அறிந்து, நான் போகிற இடத்திலெல்லாம் என்னை ஆசீர்வதித்து என் பேரை பெருமைப்படுத்துவதற்காக ஆபிரகாமின் தேவன் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற உங்களுக்கு நிச்சயமாய் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறப் போகிறது. நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழப் போகிறீர்கள். எப்பவுமே ஆண்டவரை நம்பி விசுவாசத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிற உங்களை யாராலும் சரித்து விடவோ இல்லை உங்களை யாராலையும் அழித்து விடவோ முடியாது. யாரு வேண்டுமானாலும் உங்களுக்கு விரோதமாக எழும்பட்டும், தேவனாகிய கர்த்தர் அல்லவா உங்கள் பக்கபலமாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் தேவன் தான் என் பக்கபலம், எனக்கு வாக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் தான் என்னை வாழ வைக்கும். வாக்குத்தத்தம் கொடுத்தவர் அவர், வாக்கு மாறாதவர். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் அவர் என்னை ஆசீர்வதித்து என் பேரை பெருமைப்படுத்த போகிறார். நான் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்வேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளையே, துக்கத்தை கண்ட நாட்களுக்கு, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு, சிறுமைப்பட்ட நாட்களுக்கு நிகரான ஆசீர்வாதத்தை நீங்கள் நம்பி இருக்கிற உங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். ஆமென். எல்லோரும் நன்றியோடு ஆமேன் சொல்லுங்க. எல்லோரும் விசுவாசத்தோடு ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமேன் சொல்லுங்க. அவர் வாக்குத்தத்தம் மாறாதவர், அவர் சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நம்புகிறவங்க ஆமேன் சொல்லுங்க. தேவ பிள்ளையே, நன்றி நிறைந்த